இலக்கண குறிப்புல திருப்பெயரொட்டு பண்பு தொகைனா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு பொது பெயர், ஒரு சிறப்பு பெயர், ரெண்டு பெயரும் இணைந்து இடையில் ஆகிய அப்படின்ற சொல் மறைந்து வரும். அதுதான் இரு பெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு பார்ப்போம். பொது பெயர் பாருங்க, மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல சிறப்பு பெயர் என்னன்னா தமிழ். பொது பெயர்னா பொதுவா எல்லாத்தையும் குறிக்கிறது. மொழி அப்படின்னா எல்லா மொழிகளையும் குறிக்கிறது தான் பொது பெயர். சிறப்பு பெயர் அப்படின்னா குறிப்பிட்டு தமிழை மட்டும் குறிச்சிருக்கு. அதனால தமிழ் ஆகிய மொழி அப்படின்னு வரும். ஆகிய அப்படின்ற உருவு மறைந்து வந்திருக்கு. அதனால இரு பெயரொட்டு பண்பு தொகை. இதுவே பனை மரம் பாத்தீங்கன்னா, மரம் அப்படின்றது பொது பெயர், பனை அப்படின்றது சிறப்பு பெயர். அப்படின்னா பனையாகிய மரம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இங்க பனை மரம்னு எழுதியிருக்கோம். ஆகிய அப்படின்ற சொல் மறைந்து வந்திருக்கு. இரு பெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னு சொல்லலாமா? அடுத்தது பாருங்க, சிறப்பு பெயர்னா இந்தியா, பொது பெயர்னா நாடு. ரெண்டும் சேர்ந்து வந்திருக்கு. இந்திய நாடு அப்படின்னு சொல்றோம். தை திங்கள்னா தையாகிய திங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரும். சாரை பாம்புனா என்ன? சாரை ஆகிய பாம்பு அப்படின்னு வரும். வாழைப்பழம்னா வாழை ஆகிய பழம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்.